ஹைடெக்கான ஒரு படமா தான் தெரியுது விவேகம். ஏன்னா டீசர் அந்த ரேஞ்சுக்கு இருக்குங்க. டீசர் ரிலீஸுக்கே கவுண்ட் டவுன் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டைமருக்கும் படத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குன்னு தான் தோணுது. போஸ்டர் வந்தப்போ தெரிஞ்சு போன ஒரு விஷயம் தான் இப்போ டீசர்ல அதை உறுதிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். தல சிடிஎஸ்ல வேலை பண்றவரா வரார் போல, இல்ல சிடிஎஸ் அவரை தேடுது அப்படின்னு சொல்லலாம். சிடிஎஸ்னா கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்குவாட், மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து மென்ஷன் பண்றாங்க. அது தலையா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் பிராக்டிஸ் பண்ற இடங்கள் எல்லாமே அதாங்க, மரத்தை அடிச்சு உடைகிறது, அப்புறம் நீளமான பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து ரோப் மாதிரி பிராக்டிஸ் பண்றாரு பாருங்க, அது எல்லாமே காட்டுக்குள்ளதான் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஏரியால தான் சிடிஎஸ் ஓட ஸ்குவாட் ஆளுகளும் தேடுதல் வேட்டை நடத்துறாங்க. மற்றபடி இந்த டீசர் வந்து நாம வாயை பொழுது பார்க்க வைக்கிறதுக்காக மட்டுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சிறுத்தை சிவா கிட்ட இருந்து இப்படி ஒரு படமா அப்படின்னு முதல் அதிர்ச்சி, இவ்வளோ ஸ்டைலா தலையை வந்து மெருகேற்ற முடியுமா அப்படின்னு ரெண்டாவது அதிர்ச்சி, மூணாவது வந்து எண்ணெய் எறிந்தால வந்த மாதிரி, ஆரம்பம்ல வந்த மாதிரி, ஆனா அதை விட பல மடங்கு கிளாஸான ஒரு லுக்ல வந்து தலையை பார்த்ததுனால அந்த மூணாவது அதிர்ச்சின்னு சொல்லலாம். எனக்கு இந்த டீசர்ல ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா அந்த காட்டுக்குள்ள புல்லப்ஸ் எடுக்கிற சீனுங்க. நான் தான் மரத்தை உடைக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்ல அந்த லேசர் லைட்ஸ் நிற்கும் போது கெத்தா பேசுறதாகட்டும், டைலாக் ஆகட்டும், இதெல்லாம் மாசா இருந்தாலும் அந்த புல்லப்ஸ் எடுக்கிற சீன் அப்படியே மெய்சில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், தலை நடந்து வரும்போது ஒரு ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ப்ளூ ஒயிட் ரெட் ஃபிளாக்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது எந்த ஃபிளாக்னு சொல்லி தேடி பார்க்கும்போது செர்பியாவோட ஃபிளாக்னே தெரிய வருதுங்க. ஷூட்டிங்கும் அங்கே தான் நடந்திருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரை பல மடங்கு எகிர வச்சிருக்குது இந்த ஒரு டீசர். சில சீன்ஸை பார்க்குறப்போ இங்கிலீஷ் படங்கள், இங்கிலீஷ் நாடகங்கள்லாம் மைண்டுக்கு வரதான் செய்யுது. முக்கியமாக அந்த பில்டிங்கில் பேர் போடுற சீன்லாம் பார்க்கும்போது பிபிசியோட ஷெர்லாக் நாடகம் தான் மைண்டுக்கு வருது. இருந்தாலும் இந்த கதை எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் மைண்டுக்கு வருது. ஸோ கேம சிறுத்தை சிவாவும் சரி, தல அஜித்தும் சரி பல மடங்கு மேலே ஏற்றி இருக்காங்க அப்படின்றது எந்த ஒரு டீசர் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் சார். விவேகம் அப்படின்ற இதுக்கான ஒரு அந்த டைட்டிலுக்கான ஒரு சின்ன ஏன் இந்த டைட்டில் அப்படின்ற அந்த ஒரு இது சொல்றேன். விவேகம்ன்றது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை வெளியில கொண்டு வந்து அதை சரியா பயன்படுத்தி நம்ம ஜெயிக்கிறது தான் விவேகம். இது அஜித் சார் பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து இஸ் அ மேசிவ் தண்டர்னு சொல்லலாம். ஒரு இடி முழக்கம் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய இடியோட இம்பாக்ட் வந்து அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்துன்னு சொல்லலாம். அஜித் சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மனிதர். கண்டிப்பா வந்து இஸ் அ வெரி பாசிட்டிவ் பர்சன் அண்ட் ஹி கேர்ஸ் ஃபார் யூ அ லாட். நீங்க வந்து ஒன்ஸ் யாரும் அவரை வந்து மீட் பண்ணாங்களோ இல்ல அவர்கிட்ட பேச நேர்ந்தாலும் வந்து அவரை வெறுக்கிறவங்க கூட அவரை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க.